வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசின்க்ரனஸ் செக் பாயிண்டிங் அண்ட் இட்ஸ் ரெக்கவரி. அதில் ஒரு பெஸ்ட் அல்காரிதம் ஜுவாங் வெங்கடேஷன் அல்காரிதம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். த ஜுவாங் வெங்கடேஷன் அல்காரிதம் இஸ் டிசைன்ட் டு என்ஷுவர் கன்சிஸ்டன்ட் செக் பாயிண்டிங் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னு எடுத்துட்டாலே கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? அசின்க்ரனஸ் ப்ராசஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனியாக அந்த ப்ராசஸ்ஸு நடக்கும் சிஸ்டமில். அப்படி நடக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா செக் பாயிண்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும். செக் பாயிண்டிங் அது க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டாக செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம சிஸ்டமில் ஏதாவது ஃபெயிலியர் இருந்தால் திரும்ப ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். The Juang Venkatesan algorithm is designed to ensure consistent checkpointing in distributed system, particularly when processes are executing asynchronously. ஓகேங்களா? தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக தானே சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் the algorithm aims to record checkpoint of process without requiring them to synchronize explicitly at the time of checkpoint. ஸோ இந்த அல்காரிதமோட நோக்கமே என்னென்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து செக் பாயிண்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது சின்க்ரனைஸாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சேர்த்து பண்ணணும், எல்லா ப்ராசஸும் சேர்த்து பண்ண அவசியம் இல்லை, தனித்தனியாகவே பண்ணிக்கலாம். என்ஷூரிங் தட் த சிஸ்டம் கேன் ரெக்கவர் டு எ கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப்டர் ஃபெயிலியர். ஸோ எப்போயாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதோட கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து திரும்ப ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த அல்காரிதம். சரி, உங்களுக்கு செக் பாயிண்ட்னா என்ன, அசின்க்ரனஸ் செக் பாயிண்டிங் என்ன, கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா என்னென்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வேணும்னா இந்த கொஷனில் எழுதிக்கலாம், தெரிஞ்சுக்கங்க போதும். செக் பாயிண்ட் என்னதுன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு ஸ்டேட் வேல்யூ வரும். அதை சேவ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஏ சேவ்டு ஸ்டேட் ஆஃப் எ ப்ராசஸ் அட் எ சர்டைன் பாயிண்ட் இன் டைம். அந்த டைமில் சேவ் பண்ணுற அந்த ஸ்டேட், ஏன்னா அது முக்கியமான ஸ்டேட், அந்த இடத்துலேருந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம செக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். Asynchronous checkpointing. Each process in the system takes checkpoints independently without requiring a global synchronization. ஸோ அசின்க்ரனஸ் செக் பாயிண்டிங் என்னது? இப்போ ஒரு 3 ப்ராசஸ் இருக்குன்னா அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து தான் செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். எ ஸ்டேட் வேர் தேர் ஆர் நோ பார்ஷியல் மெசேஜஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் ப்ராசஸ் தட் குட் லீட் டு அன் இன்வாலிட் ஸ்டேட் டியூரிங் ரெக்கவரி. ஸோ கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் என்ன சொல்லுவோம்? ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு மெசேஜஸும் இன்ட்ராக்ஷனும் வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்டேட்லேருந்து தான் நம்ம ரெக்கவரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதான் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அல்காரிதம்குள்ளே போயிடலாம். ஜுவாங் வெங்கடேஷன் அல்காரிதம். ஸோ இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஈச் ப்ராசஸ் இண்டிபெண்ட்லி இனிஷியேட்ஸ் இட்ஸ் செக் பாயிண்ட் அட் சம் பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஒவ்வொரு ப்ராசஸுமே என்ன பண்ணும்? செக் பாயிண்ட்டை இனிஷியேட் பண்ணி வச்சிடும். வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் அதர் ப்ராசஸ். நீ பண்ணாடி போ, நான் பண்ணிடுறேன் அந்த மாதிரி. த ப்ராசஸ் சேவ் இட் ஸ்டேட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் த டைம் ஆஃப் த செக் பாயிண்ட். ஸோ அந்த செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணும்? அதோடைய ஸ்டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோ. அது எந்த டைமில் க்ரியேட் பண்ணிச்சோ அந்த டைமையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. Messages sent before the checkpoint are considered as the part of the state of the process. ஸோ இந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் இல்லையா செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி, அதுதான் நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அந்த ப்ராசஸ்னுடைய ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இந்த மெசேஜ் எல்லாமே எதுக்குன்னா, these messages are also logged to ensure they are not lost during the recovery. ஸோ இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இந்த மெசேஜஸ்லாம் வந்து ரெக்கவரி அப்போ தேவை. ஓகேங்களா? Communication channels are also checked for messages in transit. ஸோ கம்யூனிகேஷன் சேனல்ஸும் ஒழுங்காக இருக்கணும் ரெக்கவரிக்கு. If a process has sent messages that have not yet been received by the destination, those messages are included in recovery process and need to be treated as the part of the state at the time of checkpoint. இப்போது கம்யூனிகேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதில் ப்ராப்ளம் வந்து ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம். இப்போ வந்து நம்ம அனுப்பிச்ச மெசேஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரிசீவ் ஆகலை, டெஸ்டினேஷன் போய் சேரலைன்னா அந்த மெசேஜஸை நம்ம ரெக்கவரி ப்ராசஸ்க்கு கொண்டு போயிட்டு அந்த மெசேஜஸ்க்கு ஒரு டைம், செக் பாயிண்ட் டைம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ரெக்கவரி ப்ரோட்டோகால். டியூரிங் ரெக்கவரி, இஃப் எ ஃபெயிலியர்ஸ் அக்கர்ஸ், த சிஸ்டம் யூசஸ் த செக் பாயிண்ட் ஃப்ரம் ஆல் ப்ராசஸ் டு ரீஸ்டோர் எ கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட். அப்போது ரெக்கவரி ப்ரோட்டோகால் என்ன சொல்லுது? எப்போயாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ப்ராசஸ் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ப்ராசஸ் செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். No global synchronization. Each process independently decides when to take a checkpoint, and the algorithm ensures that consistent state is achieved without explicit coordination. அப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா தான் வந்து செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ தோணுதோ செக் பாயிண்ட் வேணுமோ அப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்தந்த ப்ராசஸ்க்கு, அந்த நெட்வொர்க்கில், சிஸ்டமில். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். Let us consider a distributed system with the two processes P1 and P2 and a communication channel between them. So P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது, P2 ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு இடையில் ஒரு கோடு, அது கம்யூனிகேஷன் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா டேட்டாவை ஏக்குள்ளே 100 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். செகண்ட் ப்ராசஸ் வந்து டேட்டா பிக்குள்ளே 200ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போது செக் பாயிண்டிங். ஸோ அட் ஏ டைம் T1, ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுது, P1 டிசைட் பண்ணுது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் செக் பாயிண்ட்டு எடுக்க போகிறேன்னு. அப்புறம் த ப்ராசஸ் சேவ் இட் ஸ்டேட்ஸ் விச் இன்க்ளூட் A is equal to 100. அப்போது மொதல் ப்ராசஸ் என்ன பண்ண போது டிசைட் பண்ணுது நான் செக் பாயிண்ட் எடுக்க போகிறேன். அப்போது செக் பாயிண்ட் எடுக்கும்போது அதோட டைமிங்கை ஸ்டோர் பண்ணிக்கும், அதோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும், அப்புறம் மெசேஜஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? சரி, அட் ஏ டைம் T2 இன்னொரு அடுத்த டைம் செகண்ட் டைம் ரெண்டாவது ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன பண்ணணும் செக் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணுது இண்டிபெண்ட்டாக. அதோடைய ஸ்டேட்டும் ஸ்டே பண்ணியிருக்குது, அதோடைய டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? எனி மெசேஜஸ் சென்ட் டு P1. ஸோ P1க்கு எந்த மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சேவ் பண்ணி வச்சுக்குது. ஓகே, இப்போது ஒவ்வொன்று என்ன பண்ணிச்சு, செக் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணிச்சு. இப்போ மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. இந்த P1 என்ன பண்ணுதுன்னா P2க்கு டைம் 3 மூணாவது டைம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது, ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுது, transfer ₹50 to account B. ஓகேங்களா? P2 receive the message but does not act on it immediately. அதுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகணும் இல்லையா, ஆனால் அது என்னாகலை, உடனே வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ அப்போ ஃபெயிலியர் எதுவும் நடந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் P2 crashes after receiving the message from P1 but before the completing the transaction. அப்போது ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு, என்ன வரல, மெசேஜ் வரல. ஓகேங்களா? இப்போ அதை எப்படி ரெக்கவரி பண்ணலாம்? ஸோ P1 என்ன பண்ணும், அதோடைய செக் பாயிண்ட்டுக்கு போயிடும். அது ஒரு செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சதுலேயே அந்த செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன டேட்டா இருக்குது, அங்கே சேவ்டு ஸ்டேட்டில் என்ன டேட்டா இருக்குது, 100, திரும்ப 100லேயே போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து என்ன ஆகாது, திரும்பவும் அந்த டிரான்சாக்ஷன்ஸில் எதுவுமே நடக்காது. ஸோ P2 ஆல்சோ ரோல் பேக்ஸ் டு செக் பாயிண்ட் ஸ்டேட் வாஸ் B is equal to 200. ஏன்னா அந்த அமௌண்ட் என்ன ஆகலை, அங்கே போய் சேரலை. அதனால் திரும்ப என்ன பண்ணுது, அதோட ரெக்கவரி ஸ்டேட்டுக்கே வந்துடுது. ஓகேங்களா? During recovery, P2 reprocess the message it received from P1. The system restores both P1 and P2 a consistent state that reflect the correct transaction flow. ஸோ நடுவில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டு இப்போதைக்கு அதோட அவங்க ஏல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இப்போ நம்ம நார்மலாக கூட மொபைலில் இருக்காது பணம் அமிச்சா போய் சேராது இல்லையா, சேர்ந்த மாரி காமிக்கும், திரும்ப நமக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். அந்த கான்செப்ட் தான் இதெல்லாமே. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். Juang Venkatesan algorithm for asynchronous checkpointing and recovery. ஸோ செக் பாயிண்ட்னா என்ன, அசின்க்ரனஸ் செக் பாயிண்டிங்னா என்ன, கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா என்ன, Juang Venkatesan algorithm ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ், அப்புறம் ரெக்கவரி ப்ரோட்டோகால், நோ குளோபல் சின்க்ரனைசேஷன். அப்புறம் ஒரு குட்டி எக்ஸாம்பிள், 2 ப்ராசஸ்ஸு, அதுக்கு இடையில் ஒரு கம்யூனிகேஷன் சேனல், A equal to 100, B equal to 200 சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். செக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும், மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ஃபெயிலியர் வந்துடுச்சு, ஸோ அதனால் ரெக்கவரி பண்ணுறோம். அதோடைய ஒரிஜினல் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு செக் பாயிண்ட்டுக்கே வந்துட்டு திரும்ப அதோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.